அனைத்து முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை ராணுவ வீரர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ எஸ்பெஷலி டெக்ஸ்கோ மற்றும் டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் சார்ந்த வீடியோ. முதலில் டெக்ஸ்கோல ஆல்ரெடி டெக்ஸ்கோ சார்ந்த 2-3 லெட்டர் கவர்மெண்ட்டுக்கு போட்டிருந்தேன். டெக்ஸ்கோ டைரக்டருக்கு போட்டிருந்தோம். அதுக்கு எல்லாமே ரிப்ளை வந்தது. இது கூடய டெக்ஸ்கோட இப்ப சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் இப்ப சர்வீஸ் பண்ணாத முன்னால சர்வீஸ் பண்ணவங்களும் இங்க ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆபீஸ்ல வந்து எனக்கு பிஎஃப் கிடைக்கல அப்படின்னு கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அது சார்ந்த கடிதம் நான் ராஜ்ய சைனிக் போர்டுக்கும் டெக்ஸ்கோ டைரக்டருக்கும் அனுப்பியிருந்தேன். அதுக்கு எனக்கு சரியா ரிப்ளை வரல. ஆனால் யாரெல்லாம் எங்கிட்ட வந்து அப்ளிகேஷன் கொடுத்ததோ அந்த லெட்டருக்கு அவங்களுக்கு எல்லாமே அந்த பெண்டிங் பிஎஃப் சேங்ஷன் ஆயிருக்கு. அவங்களே வந்து அசோசியேஷன்ல வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி அசோசியேஷன்ல மெம்பர்ஷிப் எடுத்துட்டும் போயிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ. இன்னைக்கு அதே மாதிரி தான் ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அந்த யூனிக் எக்ஸ்போர்ட் விஷயமாக அவருடைய வைஃபும் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி 2 வருஷமா பிஎஃப் பிரச்சனை. அந்த விஷயத்தை எனக்கு நேத்தான் டைம் கொஞ்சம் கிடைச்சது. இன்னைக்கு ஃபைனல் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்கோல டைரக்டருக்கு அந்த லெட்டர் அனுப்புவேன். கண்டிப்பா அந்த அம்மாவுக்கும் கண்டிப்பா அந்த பெண்டிங் டெக்ஸ்கோ அமௌண்ட் கண்டிப்பா திருப்பி வாங்கி கொடுப்பேன். அதுக்கு மாற்று கருத்து இல்லை. அது கூடயே என்ன டெக்ஸ்கோ சார்ந்த இந்த மாதிரி உங்களுடைய இஷ்யூஸ் பிஎஃப் கிடைக்கல அப்படி எந்த விதமான இஷ்யூஸ் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு நேரடியாக வாங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் ராஜ்ய சைனிக் போர்டு த்ரூ நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு மாற்று கருத்து இல்லை. டெக்ஸ்கோ சார்ந்த இந்த பிரீஃபிங் அவ்வளோதான். அடுத்தது தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன். இது சார்ந்த இப்போ வாட்ஸ்அப்பில் தமிழ்நாடுக்குள்ள ஒன்லி இதை மட்டும் தான், தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் சார்ந்த மெசேஜ் தான் அதிகமாக இருக்கு. 10ஆம் தேதி மாநாடு நடந்தது. அந்த மாநாடு சம்பந்தமான ஸ்க்ரூட்டனி, அதாவது டீட்டெயில் என்னெல்லாம் அங்க மாநாடில் கோரிக்கை வைக்கப்பட்டது, அரசுக்கு என்னெல்லாம் நம்ம அனுப்ப போறோம், டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன்ல என்னெல்லாம் மாற்றங்கள், இது சார்ந்தது எல்லாமே முடிவெடுக்கப்பட்டது ஜெனரல் பாடி மீட்டிங் ஆக. அது சார்ந்த டீட்டெயில் யூடியூப் ஏப்ரல் 15க்கு மேலதான் வரும். ஏன்னா தற்போது நான் யூனிக் எக்ஸ்போர்ட்டோட கேஸ் ஃபைலிங்ல ரொம்ப பிஸியா இருக்கேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் அவுட் ஆஃப் ஸ்டேட் தமிழ்நாடு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் பிசிக்கலா ப்ரெசண்டா இருக்கணும். அதனால மாநாடு விஷயம் ஏப்ரல் 15க்கு அப்புறம் மாநாடு டீட்டெயில் பத்தி நான் பேசுவேன். இப்போ அதிகமா பேசப்படுறது டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷனோட ஆபீஸ் பேரர்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. அவர் பிரசிடென்ட் இல்லை, அதாவது நான் பிரசிடென்ட் இல்லை. அவர் லெட்டர் பேடு யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டாம்ப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் வந்து நிறைய பிரில்லியன்ட் அப்படின்னு நினைக்கிற அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு மெட்டீரியலைஸ் எவிடன்ஸ் தரேன். இன்னைக்கு தான் யூடியூப்ல சிஎம் அவர்கள் இருந்து தமிழ்நாடு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் இருந்து கீழே
ராஜ்ய சைனிக் போர்டு, டெக்ஸ்கோ டைரக்டர் வரை நிறைய லெட்டர் இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ண போறோம். அதுல எனக்கு ஸ்டாம்ப் இருக்கும் வெளியே, தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன். உள்ளுக்கு தான் லெட்டர் போயிட்டு இருக்கு, அதனால வெளியே தெரியாது. வெளியே ஸ்டாம்ப் இருக்கு, அதனால அது யூடியூப்ல வரும். யாரெல்லாம் இதை பத்தி பேசுறீங்களோ அவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, சட்டத்துக்கு நாங்க எல்லாம் சட்டத்தைப்படி பண்ணிட்டோம், நாங்க லீகலி ஆக்ஷன் எடுப்போம். லீகலி ஆக்ஷன் எடுங்க, லீகலி ஆக்ஷன் எடுங்க. லீகலி ஆக்ஷன் அப்படின்னு வரும்போது ஒரு ஆள் கிடையாது, 2 பேர், ஆஃபென்ஸும் டிஃபென்ஸும் வரும். ஓகேவா? அதுல ஒஃபெண்ட் 6, டிஃபெண்ட் 6ன்னு அது வந்து கோர்ட்ல ஃபைனல் பண்ணும். அதனால அந்த குட்டித்தனமான, அதாவது சில்லறத்தனமான மிரட்டல் எல்லாம் வேண்டாம். அதுக்கு தான் அதை யூடியூப்ல விடுறேன். ஏன்னா உங்களுக்கு மெட்டீரியல் எவிடன்ஸ் வேணும்ல, நான் சைன் பண்ணது. அதனால அதில் சைன் வரும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, எடுத்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணுங்க. இந்தியாவில் எங்க வேணா கேஸ் ஃபைல் பண்ணிங்க, எங்கேயா இருந்தாலும் நான் அங்கே வர்றதுக்கு ரெடி, ஒன்றும் ப்ராப்ளம் எல்லாம் இல்லை. அதில் நீங்கள் என்ன முக்கியமாக சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த செயற்குழு கூட்டம் தீர்மானிச்சு, நீங்கள் யாருமே செயற்குழு கூட்டத்தில் இன்வால்வ் ஆக மாட்டீங்க. அதாவது தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் எம் பழனி இதை எப்படி உருவாக்கியாச்சுன்னா, இது பைலோட ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும். அதுல வெட்டன் எம் பழனியப்பன் ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன் பிரசிடென்ட்னால உருவாக்கப்பட்டதுன்னு இருக்கும். அது யூடியூப்ல போடுறாங்க, பாத்துக்கங்க. ஆண்டவனே வந்தாலே மாற்ற முடியாது. அதுக்கு மேல நீங்க ஏதாச்சும் பணம் கொடுத்து அப்படி இப்படி மாத்தினா அந்த ரெஜிஸ்டரை நான் விட மாட்டேன். அதுக்கு எல்லாமே சட்டம் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க யாருமே எலெக்டட் செயற்குழு கிடையாது. என்னால் nominated person, temporarily nominated person தான். For the purpose of registration உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கு. அது எப்போ உங்களை ஃபைனல் பண்ற டைம் தெரியுங்களா? ஜெனரல் பாடி மீட்டிங்ல தான் உங்களை ஃபைனல் பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாலேயே ஒரு நியூ இயர்ல யாரோ 150 ரூபாயோட பிரைஸ் தர்றாங்கன்னு சொல்லி ஓடி போய் அங்க போய் நின்னீங்க இல்ல, அதோட நீங்க அவுட் தான். அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் பிரசிடென்ட், இவர் பிரசிடென்ட் அப்படின்னு, நான் தான் டிஎன்டிஎஸ் கன்வென்ஷன் பிரசிடென்ட் அப்படின்னு சிஎம் அவர்களுக்கு லெட்டர் போடுறேன். அந்த லெட்டரே கோட் பண்ணிக்கங்க, கோர்ட்ல போங்க, நான் வர்றேன், நான் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி. ஏன்னா உங்களை மாதிரி உள்ள டிராப்டிங்லெஸ் கெப்பாசிட்டி இல்லை. நான் உட்கார்ந்த இடத்துல டிராப்ட் எழுதுறேன், அதனால அந்த மாதிரி இல்லை. இப்போ அதுல எடுத்து சொல்ல போனா அமல்தாஸ் அவர் தான் இப்ப ரொம்ப செயலாளர். உங்க வீட்டோட எல்லா ஃபேமிலியில உங்க மகன், மகள், மருமகள் எல்லாரோட டாக்குமெண்ட்டும் சரி பண்ணதே நான் தான். அது சரி பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்து தேனி ஜில்லா சைட்ல போயிட்டு அங்கிருந்து அந்த ஏடி கிட்ட பேச முடியாத நான் போன் பண்ணி பேசினேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உள்ள நீங்க எங்க சார் போய் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பண்ணுவீங்க? உங்களோட வயசுல நீ என்னத்த நீங்க போய் பண்ண போறீங்க? தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பழனி வந்து கடந்த 18 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ இன்னும் நிறைய வரும். வீடியோ டைம் இல்லாதனால தான் யூடியூபாவே வரும். நான் பண்ணதெல்லாம் எப்போ வாட்ஸ்அப் வந்திருந்தோ அதெல்லாம் அப்படி எல்லாமே வரும். டைம் இல்லை அதை யூடியூப் பண்றதுக்கு. ஒரு விஷயம் போடு, ஒரே ஒரு விஷயம். நீங்க அதுக்கடையில வேற என்ன சொன்னீங்க? அந்த ஜெயின்ஸ் தங்கையாவுக்கு 5000 ஸ்பெஷல் பென்ஷன் வாங்கி கொடுத்தது அவரு கிடையாது. அந்த ஸ்பெஷல் பென்ஷன் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ஆபீஸ்லயே தெரியாதா இருந்து நான் கொடுத்தப்ப அவங்க கூப்பிட்டு அந்த ஜென்டில்மேன் சூப்பரண்ட் சார் கூப்பிட்டு பேசினார். சார் இப்பதான் நாங்க பண்றோம், இதை பத்தி கொஞ்சம் பிரீஃப் பண்ணுங்க. அவருக்கு பிரீஃப் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க இது என்ன இடத்துக்கு அனுப்புங்க, பாக்கி நான் பாத்துக்கிறேன். அண்ட் 3 மாசத்துக்குள்ளேயே அந்த ஸ்பெஷல் கிராண்ட் சாங்ஷன் பண்ணேன் 5000. அந்த கிராண்டோட பேரே தெரியாது, நாங்க பண்ணியாச்சு அப்படின்னு. அது கூட வேற என்னது, பேங்க் டீட்டெயிலை பத்தி என்னமோ நீங்க பேசுறதா சொன்னீங்க.
என் பேரு எம் பழனியப்பன். எம்மோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, எங்க அப்பா பேர் கிரேட் மலையப்ப கவுண்டர், இந்த கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர், அவருடைய சன்னு தான் நான். இப்போ கேட்டுங்க, எனக்கு 3 அக்கௌண்ட் இருக்கு. பேங்க் அக்கௌண்ட், பிசினஸ் அக்கௌண்ட் ஐசிஐசி, பர்சனல் அக்கௌண்ட் இந்தியன் பேங்க், பென்ஷன் அக்கௌண்ட் எஸ்பி அக்கௌண்ட். இந்த 3 அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன் நான் அந்த ஃபர்ஸ்ட் மாநாடு டைம்ல. 3 அக்கௌண்ட்லயும் பணம் வந்திருக்கு. லேட் மலையப்ப கவுண்டரோட பழனி சொல்றேன், ஏதாவது பேங்க்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் என்று எடுத்துட்டு நீங்க வாட்ஸ்அப்ல அப்லோட் பண்ணுங்க. 24 ஹவர்ஸ்ல நாங்க இருப்பேன். அதுக்காக மட்டுமல்ல, 24 ஹவர்ஸ்ல அந்த பேங்க் மேனேஜர் சஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்குள்ள திறமை எனக்கு இருக்கு, தெரியும் எனக்கு. சும்மா கதை விடாதீங்க, இதெல்லாம் காதல குத்தாண்டு ஆல்ரெடி குத்தி இருக்கு. பேசிக் நார்ம்ஸ் தெரியாது பேங்க் எடுத்து போய் பேசிட்டு இருக்கீங்களா என்ன ஏது. அதாவது இந்தியாவோட ஸ்லோகன் என்ன தெரியுமா? சத்தியமேவ ஜெயதே. அதோட அர்த்தம் தெரியுமா? அதை புரிஞ்சுக்கணும். அதாவது 1-2 பேரோட பேர் மட்டும் சொல்றேன், ஏன்னா அவங்க மட்டும்தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல பேர் இருக்காங்க. பாக்கி XYZ அப்படியே யாரில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல முக்கியமா மிஸ்டர் கஜேந்திரன், பயங்கரமா யூடியூபர் அப்படின்னு எல்கேஜிக்கார யூடியூப் பண்ணுவாங்க. அதாவது உங்க 2 ரொம்ப போல்டான லேடிஸ், மிஸ்ஸஸ் தீபா அண்ட் மிஸ்ஸஸ் ஜோதி. இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கம்யூனிட்டியிலேயே விதவையர் கட்டமைப்பு ஃபவுண்டரே ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன் பிரசிடண்டா இருக்கும் நான் பண்ணதை இந்தியாவிலேயே எடுத்துக்காட்டு தெரியுமா? அந்த 2 அம்மா, அந்த 2 மேடம் எங்க மீட்டிங் இருந்தாலும் அவங்க வீட்டோட வேலையெல்லாம் விட்டுட்டு முன்னால வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவரை நீ இன்சல்ட் பண்ணிட்டு சிஎஸ்ஆர் சென்னை, சிஎஸ்ஆர் ஈரோடு அப்பழே வந்து வீடியோ வந்துட்டு டிலேட் பண்ணிட்டீங்களே. எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லாட்டி சர்வீஸ் பர்சன் சோல்ஜர்னா கெட்ஸ் ஒன் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டே இல்ல. வீடியோ போட்டே இல்ல. இன்ஸ்பெக்டர் கூப்பிடும் போதே அங்க சர்ஜரி ஆபரேஷன், இங்க சர்ஜரி ஆபரேஷன், எனக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வர முடியாதுன்னு ஏன் ரிக்வெஸ்ட் பண்ண? ரொம்ப கவர்மெண்டா அடிக்கிறிய. சிஎஸ்ஆர் நான் அப்லோட் பண்ணுவேன். இது ஜஸ்ட் உனக்கு ஒரு சாம்பிள் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சிஎஸ்ஆர்லயே ஒரு 2-3 வீடியோ வந்து டிலேட் பண்ணிட்டு இல்ல பப்ளிக் டொமைன் இருந்து. ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு அது கெட்ஸ் கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என் கூட இருக்கும்போது நீங்களும் அமல்தாசும் XYZ எல்லாமே வந்து என்ன புகழ்த்தி மேல கொண்டு போய் வச்சீங்களே. நான் எங்கேயும் அதுக்கெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா பழனி என்னன்னு பழனிக்கே தெரியும். பயங்கரமா மேல வச்சிருந்தீங்களே. இப்போ அப்படியே வந்து எல்லாமே போய் திருடர், அந்த பேங்க் எடுத்துட்டாரு, இங்க பேங்க் எடுத்து சொல்ற. எது உண்மை? ஒரு மனிதனா இருந்தா ஏதாவது ஒண்ணு சொல்லணும். ஒண்ணு இல்லாட்டி உண்மை சொல்லணும், இல்லாட்டி பொய் சொல்லணும். அதே யூடியூப்ல அதே அமல்தாஸ், அதே XYZ அவர் அப்படி இப்படின்னு சொன்னேன். எது உண்மை? முதல்ல சொன்னது உண்மையா இல்ல இப்போ உள்ளது சொன்னையா? நல்லா கேட்டுங்க. எது உண்மையோ அது மட்டும்தான் உண்மை. உண்மையான பொய் இருக்கு, பொய்யான உண்மை இருக்கு. ஓகேவா மிஸ்டர் கஜேந்திரன்? உங்களுடைய என்ன காலிபர் தெரியல. நீங்க என்ன பத்தி லாங்குவேஜ் பத்தி சொல்றீங்க. ஷோகோஸ் நோட்டீஸ் பட்டாளத்துல மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்ன ஒரே ஒரு இந்திய ஆர்மியில கிளர்க் இருந்தா நீங்க மட்டும் தான் இருக்கு. இல்ல அந்த கிளர்க்லயே எனக்கே சந்தேகம் தான். ஏன்னா இதுவரை வேற செக்யூரிட்டி கிளர்க்கு செக்யூரிட்டியா போனது நான் எங்கேயுமே கேட்கல.
அது உங்களுடைய கேலிபர் லெஸ்ஸா இல்லை கவர்மெண்ட் எல்லாருக்கும் தெரியறதா? ஏதாவது சர்வீஸ் மேனா செக்யூரிட்டி தான், திறமை இருந்தாலும் திறமை இல்லாதவர்களும். ஆனா எந்த இந்த 21 வருஷம் 22 வருஷம் பட்டாளத்துக்கு வந்து கிளர்க்கு செக்யூரிட்டியை நான் பார்த்ததில்லை, இருக்குமா என்னமா எனக்கும் தெரியல. உங்களோட கேலிபர் பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். இந்த லாங்குவேஜ் இன்ஃபுளுன்ஸ் சொல்றேன்ல, லிட்ரேச்சர் தெரிஞ்சுங்க. என்ன நான் படித்தேன், நான் ஹிந்தியில் பிஎட் தெரியுமா, மலையாளத்து மீடியத்தில் டாப்பர், கருப்பு பூனையில 10 வருஷம் இந்தியாவில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. கருப்பு பூனைக்குள்ள வித்தியாசம் தெரியுங்களா? सामने देख ऊंची पहाड़ आमरूक देखने 3 डिग्री அப்படியெல்லாம் ஆம்ரூக் சொல்ல மாட்டோம். கமாண்டோல ஸ்பெஷல் ஆக்ஷன்ல அவனே டிசிஷன் எடுப்பான். அந்த ஹிட் 4 பேர் ஹிட் இருந்தா 4 பேர் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் முடிவு. இண்டிவிஜுவல் டிசிஷன், அதுதான் கமாண்டோ. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா தெரியாது, சரியா? நேஷனல் செக்யூரிட்டி கார்டு எஸ்ஏஜி சென்டர் மானேஸ்வர்ல போனா அங்க ஒரு ரெக்ரேஷன் ரூம் இருக்கும், இன்ஃபர்மேஷன் ரூம். அங்க இந்த போட்டோ போட்டிருப்பாங்க. அதாவது 1985 இருந்து 1994 அப்படின்னு போட்டிருப்பாங்க. 9 வருஷம் சர்வீஸ் பண்ண ஒரே ஒரு இந்தியன். தெரிஞ்சுதா? நீங்க எனக்கு போய் காது குத்துறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அறிவு இருக்குதோ இல்லையோ, சர்வீஸ் பண்றதுக்கு அது தனி டேலண்ட். சர்வீஸ் பண்றதுக்கு பணம் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சுத்தமான மனசு மட்டும் போதும் சர்வீஸ் பண்றதுக்கு. அடுத்தவரை டீக்ரேட் பண்றது இல்லை. டிஎன்ஏஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் நான் போட்ட பேரு, அதுல இவர் இல்ல யாரையா நீங்களா? எனக்கு தெரியும் என்ன பண்ணணும். நான் எகைன் சொல்றேன், லேட் மலையப்ப கவுண்டரோட மகன் சேலஞ்ச் பண்றேன், கேஸ் ஃபைல் பண்ண நான் பார்த்துக்கிறேன். 10 காசு நான் வேலையை செலவு பண்றது கிடையாது. பென்ஷன் 40% எக்ஸ் சர்வீஸ் மேன் வெல்ஃபேருக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன். 100% செலவு பண்றதுக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்படி ஒரு வெல் செட்டில்டு தான் நான், சரியா? அப்படின்னு சொல்லி அடுத்தவரோட பிச்சை எடுக்கிற காசு நான் சாப்பிட மாட்டேன். நீங்க சொன்னாங்கல்ல ஜேம்ஸ் தங்கையா, அது உங்களுக்கே தெரியும். காசு எடுத்தது யாருமே எடுக்கல. அது நான் அது சொல்றதுக்கு இல்லை. யாருமே ஒரு ரூபாயும் கூட டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் இருக்கும்போது யாருமே ஒரு ரூபாயும் கூட மிஸ் பண்ணது கிடையாது. அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அது யாரையுமே நான் குறை சொல்ல மாட்டேன். எல்லாருமே கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு தான் டிஎன்ஏஎஸ்எம் கன்வென்ஷன் இதுவரை வந்திருக்கு. ஏதோ ஒரு நட்பாசை, நியூ இயருக்கு போய் 150 ரூபாய் ட்ராஃபி வாங்கி அடுத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் நின்று ஒரு போஸ்ட் கிடைக்குன்னு சொல்லி போன ஒரே ஒரு தப்பு தான் நீங்க பண்ணியிருக்கீங்க. அந்த தப்பு பர்மிஷனோட பண்ணியிருந்தாச்சுன்னு கூட விட்டுருப்பேன். பர்மிஷன் இல்லாத போனது மட்டுமில்லை, பொய் சொல்லியிருக்கீங்க பாருங்க. ஆண்டவனே வந்தாலும் கூட சேர்க்க மாட்டேன். ஆண்டவனே அன்னிட்டும் ஜென்டில்மேன் முத்துசுவாமி சார் மீட்டிங் போடலாம் அப்படின்னு சொன்னார். ஓகே சார், நோ ப்ராப்ளம், கேரி ஒன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முன்னால அவர் இப்படி பண்ணியாச்சு இப்படி பண்ணிச்சு. நீங்க அதனமோ சொல்லியாச்சு. நாங்க இருக்கும்போது டிசம்பர் 18 மாநாடுக்கு அத்தனை பேர் வந்தாங்க. இப்ப 12 மாநாடுக்கு அங்க ஆளு வராதது என்ன அப்படின்னு எனக்கும் என் டீமுக்கும் தெரியும். எங்கள்ட்ட பெர்மிஷன்ல தான் அவங்க போனதுன்னு எங்களுக்கு தெரியும். ஐ வில் எக்ஸ்பிளைன் ஆன் தி எண்ட் ஆஃப் தி ஏப்ரல். அப்ப நான் சொல்லுவேன் எதனால அப்படின்னு. அதாவது உங்க மாதிரி உள்ள மைண்டு கிடையாது தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் எம் பழனியிட. அது கொஞ்சம் தனி. நீங்க என்ன சொன்னாலும் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவேன். அப்படித்தான் ஃபேமிலி கிடையாது. நாங்க எங்க பசங்க அப்படித்தவங்க இல்லை, எங்க வைஃப் அப்படிங்கிறது இல்லை. ரொம்ப பால்டு. பசங்க என்ன நினைப்பாங்கன்னா அப்பா என்ன பண்ணாலும் கரெக்டா பண்ணுவாரு, இதுவரை அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காரு. வைஃப் என்ன நினைப்பாங்கன்னா ஹஸ்பண்ட் என்ன பண்ணாலும் கரெக்டா பண்ணுவாரு. இல்லாட்டி அவங்க பணம் கொடுப்பாங்க எனக்கு கம்மியா இருந்தது. அது சும்மா 1000 2000 இல்லை,
அந்த ரேஞ்சில் இருக்கு. அதனால அமுல்தாஸ் அண்ட் கஜேந்திரன் அந்த கொஞ்சம் பேருடைய பேரெல்லாம் சொல்றதுக்கும் நான் விருப்பப்படுறது. ஒரு சிஎஸ்ஆர் வந்தாலே ஆர்ட் ஆபரேஷன் எனக்கு வர முடியாது சார் அப்படின்னு கேட்கறது. என்ன நீங்க எல்லாம் ஒரு பட்டாளத்துல எக்ஸ் சர்வீஸ்மேன் சொல்றதுக்கே இல்லையா, அந்த கட்ஸ் இல்லையா, ஃபேஸ் பண்ணல. ஒரு லேடி தானே சிஎஸ்ஆர் போட்டிருக்கு. ஆமா நான் அப்படி சொன்னேன் இல்லாட்டி இப்படி சொன்னேன். அந்த செகண்ட்லயே யூடியூபை டிலேட் பண்றீங்க, அப்படி நான் போடல அப்படின்னு வெக்கமா இல்ல? ஏதாவது இடத்துல நான் இன்னவர் நான் சொன்னது சொல்லுன்னு சொல்லியிருக்கேன்னா, இல்லாட்டி ஏதாவது உங்களை மாதிரி பேசியிருக்கேன்னா, நீங்க எங்க போனாலும் நீங்க உருப்படி ஆகவே முடியாது. அந்த ஒரு பியூரிட்டி உள்ளுக்கு வேணும். பியூரிட்டி இல்லாட்டி ஒண்ணும் பண்ண முடியாது. எவிடன்ஸோட ஈரோடு பழனி ஒரு தப்பு இது பண்ணிருக்கான்னு காமிங்கள. எந்த பேங்க் பேலன்ஸ் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs இருக்கும். எல்லா பேங்க் பார்த்துருக்கேன். அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ஒரு தப்பு சரியா? உங்களை மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? செயலாளர் ஆமா, செக்ரட்டரி, அவரு செக்யூரிட்டி யூனிட் வச்சிருக்காரு. இன்னொருத்தர் அட்வைசரா, அவர் டிஜிஆர் செக்யூரிட்டி வச்சிருக்காரு. பாக்கி இருக்கிறவெல்லாம் செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டு எங்க போய் வெல்ஃபேர் பண்ணுவீங்க? டிஎன்இஎஸ் கன்வென்ஷன் பேசிக் ஐடியாலஜியே செக்யூரிட்டியே இல்லாத பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரே காரணத்துக்கும் 1-2 காரணத்துக்கு தான் அந்த அட்வைசரை நான் பேசிக் மெம்பர்ஷிப் இருந்த டிஸ்மிஸ் பண்ணேன். அப்படி நீங்க செக்யூரிட்டி என்ன உங்ககிட்ட என்ன நீங்க காம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? என்ன இருக்கு? எப்படியாவது புனர்ஜென்மம் ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணி இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு அந்த செக்யூரிட்டி கம்மி பண்ணி சொசைட்டியில ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணணும்னு முயற்சி பண்ணி இருக்கிற டிஎன்இஎஸ் கன்வென்ஷன் செக்யூரிட்டி பாக்குறவரும் செக்யூரிட்டி நடத்தவர்களும் கிடந்து உட்கார்ந்து ஆர்கனைசேஷன் பண்ணி வெல்ஃபேர் பண்றீங்களா? அடைய அப்பா, என்ன தீம் உங்களுக்கு? ஏதாவது ஒரு லெட்டர் எழுதியிருப்பீங்களா? விடுங்க, அது எழுத தெரியாது, அது வேற விஷயம். அடுத்தவர்கிட்ட சொல்லினாலும் எழுதியிருப்பீங்களா? இப்ப எனக்கு சில டிராப்டிங் எல்லாம் வராது. அந்த அட்வைசர் இருக்கு, அட்வைசர் கிட்ட சொல்லுவேன், சார் இது ஒண்ணு பண்ணி அனுப்பிடுங்க, பண்ணி அனுப்பிடுவாரு. அதனால நான் படாத நேரடியா அதெல்லாம் அனுப்ப மாட்டேன். நானும் செக் பண்ணதுக்கு அப்புறம் அனுப்புவேன். அவ்வளவு நாலேஜ் எனக்கு இருக்கு. இல்லாட்டி எங்க குடும்பத்துல நல்லா எல்லாமே போஸ்ட் கிராஜுவேட் தான், ஒரு செகண்ட் தான் டிராப்டிங் எல்லாம். எதுக்கு தெரியுங்களா? எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய கம்யூனிட்டிக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரணும். தமிழ்நாட்டுல கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். நீங்க தான் அப்படி இப்படி அவருக்கு கடவுளைக்கும் அதிகமா என்ன பிரேயர் பண்ணிட்டு இருக்கிற எத்தனையோ ஃபேன்ஸ் இருக்கு எனக்கு. ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்கு எனக்கு. நீங்க என்ன சொன்னாலும் விலை போகாது. உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் வருவாங்க, அவ்வளவுதான். வேற ஒரு வழி. அதுல வேற ஒண்ணு, அது இப்பதான் நான் கேட்கறதுக்கு சான்ஸ் வந்தது. ஒரு வீரநாடி, அவங்க பேர் என்ன, மணிமேகலை, சேலம். அவங்க மணிமேகலை மேடம், இந்த யூடியூப் உங்களுக்கு பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சாச்சுன்னா சின்ன ஒரு அட்வைஸ் உங்களுக்கு. நீங்க என்கிட்ட கேட்டீங்க, அதாவது போன்ல, சார் 6 வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு சார், எங்களை டிஸ்மிஸ் பண்றாங்க, எப்படியாவது காப்பாத்துங்க, என் குடும்பத்தில் உள்ள ரிலேஷன் குழந்தைகள் எல்லாம் நான் தான் பாக்குறேன், டிஸ்மிஸ் பண்ணி வேலை கிடைக்காட்டி எனக்கு வாக்கு பென்ஷன் கிடைக்காது அப்படின்னு நீங்க என்கிட்ட அழுத போன் எல்லாம் நீங்க மறந்துருப்பீங்க. நான் சொன்னேன் சரி நான் பாக்குறேன்னு. அந்த டைம்லயே அந்த ஆவின் ஜிஎம் கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, சார் கவர்மெண்ட் ஆர்டர் வந்தாச்சு, நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஜிஎம் கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், சார் ஒரு 2-3 டேஸ் பெண்டிங் போடுங்க, நான் மினிஸ்டர் கிட்ட பேசிட்டு வந்தேன். நல்ல மனுஷன். அவர் சொன்னார், ஓகே சார் ஒரு 2-3 டேஸ் நான் பெண்டிங் போடுறேன். 8 மணி நேரம் நான் செல்ஃப் டிரைவிங் மினிஸ்டர் கிட்ட போய் அதே இடத்துல
மாண்புமிகு பார்லிமெண்ட் மினிஸ்டர்கிட்ட பேச வச்சு அந்த டெர்மினேஷனை ஸ்டாப் பண்ண வச்சேன். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? மினிஸ்டர் சொல்லிட்டு ஸ்டாப் ஆகல, ஆவின் பாலகத்தின் ஜிஎம் என்னமோ பாபு, இன்னொன்னு டெக்ஸ்கோட ஏஎம், அவர பேரு சொன்னீங்களேன்னு தெரியல, 14 பேருக்கிட்ட 5000 ரூபாய் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது ஸ்டாப் ஆயாச்சு. மினிஸ்டர் சொன்னதில்லை. அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல மினிஸ்டர் எல்லாம் சொன்னாலும் ஒண்ணும் ஆகாது, லஞ்சம் மட்டும்தான் அப்படின்னு நீங்க பப்ளிக்கா வந்து பேட்டி கொடுத்துருக்கீங்க ஒரு இடத்துல. அப்போ நான் வந்து ஆஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் பார்க்கறதுனால எனக்கு அதை வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவரு லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்களா அப்படின்னு அதை வந்துட்டு செக் பேக் பண்ண வேண்டியது இருக்கு. இல்ல ஒரு மினிஸ்டரே கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் ஜிஎம் அதை வந்து ஒபே பண்ணல, இந்த 2 விஷயத்தையும் வந்து செக் பேக் பண்ண வேண்டிய விஷயம் கட்டாயமா இருக்கு. அதனால நீங்க யாராவது சொல்லிட்டு சொன்னீங்களா, சொல்ல வச்சாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு அம்மா கிட்ட என் நம்பர் கொடுத்து என்கிட்ட பேச வச்ச டீம் தான் இது. அது என்னமோ காரணத்தினால நான் யூனிக் எக்ஸ்போர்ட்னு சொல்லி அப்படி பேசிட்டேன். அப்போ அப்படி நீங்க பேசியிருக்கீங்க ஒரு பப்ளிக் டொமைன்ல. அந்த வீடியோ இருக்கு. அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் வரும், கன்சர்ன்ட் ஜிஎம்க்கும் போகும், ஏஎம்க்கு போகும். ப்ரொசீஜரா அது வந்து கேஸ் ரெஜிஸ்டர் ஆகும். அதுல ஏது உண்மை தன்மை அப்படின்னு டெக்ஸ்கோல நான் டைரக்டருக்கும் சிஎம்க்கு லெட்டர் எழுதுவேன். அது மினிஸ்டரோட அந்த ஒரு ஆர்டரை வந்து ஜிஎம் ரிசீவ் பண்ணாத 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த டெர்மினேஷன் ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணுச்சு. இதை வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதே வாய்ஸ் மெசேஜ்ல நீங்க அந்த இன்னொரு வாய்ஸ் மெசேஜ்ல என்ன பேசியிருக்கீங்க அப்படின்னா, கொலையாளியை நம்பலாம், மலையாளியை நம்பக்கூடாது அப்படின்னு எங்க ஹஸ்பண்ட் எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அது மாதிரி தான் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட். எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுங்களா அது? பக்கத்தில் யாராவது வக்கீல் இருந்தா கேட்டு பாருங்க. ஐபிசி 295A, ஐபிசி 295B, அது வந்து எப்படி தெரியுங்களா? நான் காம்பவுண்டபிள் ஆஃபென்ஸ், பெயிலே கிடைக்காது. அந்த கேஸ் சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு பெயிலே கிடைக்காது. அதாவது பக்கத்து மாநிலத்தை ஒரு ரிலீஜியஸ் பேஸ்ல டீக்ரேட் பண்றது அப்படின்னா அது நீங்க சாலிடா சொல்லியிருக்கீங்க. யாரு சொல்ல வச்சாங்களா அப்படின்னு தெரியாது. அப்படி 1-2 பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வரும். ஏன்னா கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால தான் எல்லா விஷயமுமே. அசோசியேஷன், டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் பிரசிடென்ட், அது செக்ரட்டரி, அதெல்லாம் வந்து செகண்ட். அதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு சர்வீஸ் ஓரியன்டான அதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வேணும், அதுக்கு ஒரு பேஸ் வேணும், அதுதான். ஆனா ஒரு தனி மனிதனின் பிரச்சனையில பேசுறது, இல்லாட்டி அவரை டீக்ரேட் பண்றது, இல்லாட்டி வல்கர் வேர்டு யூஸ் பண்றது, லீடர்ஷிப் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றது, நான் வேணும்னா சொல்லி தர்றேன்னு சொல்றது, இதுல எல்லாம் தனி மனிதன் பிரச்சனை வருவது. அதுல தனித்தனி ஆஃபென்ஸுக்கு தனித்தனி ஐபிசி வரும். இது எல்லாமே நீங்க சொன்னதுதான். எனக்கு உங்களோட விஷயம் தெரியும். உங்களோட என்ன அந்த டெம்போல நீங்க பேசியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு வீரநாரியை வந்து நான் டிஸ்டர்ப் பண்றதுக்கும் விரும்புறது இல்லை. ஆனால் கொலையாளியை நம்பினாலும் மலையாளியை நம்பக்கூடாதுன்னு சொல்றது, அதை வந்துட்டு எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸுமே கிடையாது. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்தியன் அவ்வளவுதான். அது ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு அப்படின்னு. அதனால அது ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் வீரநாரி சொல்றது ஏத்துக்க கூட முடியாது. நீங்க எங்கிட்ட நேரடியா போன் பண்ணி இந்த சூழ்நிலையில நான் பேசிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னா நான் அதை கன்சிடர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவேன். இல்லாட்டி அது ப்ரொசீஜரா கேஸ் ஃபைல் ஆகும். நீங்க எங்கேயும் அதுல எஸ்கேப் ஆக முடியாது. உங்க வாய்ஸ் அதே மாதிரி இப்போ ஒரு கஜேந்திரன் அந்த யூடியூப் எல்லாம் வந்துட்டு
டிலேட் பண்ற மாதிரி இது டிலேட் பண்ண முடியாது. அந்த மெட்டீரியல் நம்மகிட்டே இருக்கு. அது நாங்க ஒரு பேங்க்ல வந்து இதில் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஷெல்ஃப் அது மாதிரி வச்சிருக்கோம். அதெல்லாம் எங்கேயுமே ஸ்லிப் ஆகுது. நீங்க வந்து எனக்கு லீடர்ஷிப் சொல்லி தரீங்க, டெஸ்கோல வேலை போயிருக்கு சார் காப்பாத்துங்க சொல்லி வந்துட்டு அடுத்தது மறந்துட்டு எனக்கு நீங்க சொல்லி தரீங்க. நான் இப்போ 1-2 நாளைக்கு முன்னாடி அது கேட்டேன். ஃபர்ஸ்ட்ல நான் கேட்கல, இப்பதான் கேட்கேன். நான் அவ்வளோ பிஸி ஷெட்யூலா இருக்கேன். இப்படி அநாகரிகமாக பேசுறது, அதுல 1-2 பேர் ரொம்ப, அதாவது எனக்கு மட்டும்தான் பேச தெரியும் அப்படின்னு. அது வந்து எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தா எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய டோட்டல் கம்யூனிட்டிக்கு நல்லது. இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கு, எல்லா இடத்துலயுமே இருக்குது, புதுசெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அதாவது இப்ப என்ன குற்றம் பார்த்து சொல்ற எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படின்னு. அவர் எப்படின்னு தெரியும். அவரு என்னவா இருந்தாலும் அவர் சொந்தமா தீர்மானம் எடுப்பாரு. கண்டிப்பா சொந்தமா தீர்மானம். எது சொந்தமா தீர்மானம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டீமு கூட பிரசன்ட் பண்ணுவேன். மெஜாரிட்டி வந்து டிக்ளேர் பண்ணுவேன், இல்லாட்டி அதை வந்துட்டு டிஸ்பேண்ட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். அதுதான் கமாண்டோ. அது வந்து அந்த எடுக்கிற டிசிஷன் அந்த கட்டமைப்புக்கு பாசிட்டிவா இருக்கா, அதுதான் சப்ஜெக்ட். எனக்கு பாசிட்டிவா இருக்கான்னு இல்ல இன்னொரு இண்டிவிஜுவலுக்கு பாசிட்டிவா இருக்கான்னு இல்ல, அந்த கட்டமைப்புக்கும் அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த சமுதாயத்துக்கும் கம்யூனிட்டிக்கும் அது பாசிட்டிவா இருக்கா, அது சப்ஜெக்ட். அதை விட்டுட்டு அவர் செல்ஃப் டிசிஷன் எடுத்துட்டு நான் என்ன ஃபிலிம் ஸ்டார் கூட போயிட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ண போனேன். அப்படி எங்காச்சும் ஒரு இடம் காமிங்க நான் என்டர்டைன்மெண்ட் பண்ணது. அந்த கேரக்டர் எல்லாம் எனக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த ஆட்டிடியூடும் கிடையாது. அதனால இந்த எப்ப பார்த்தாலும் அதனால அசோசியேஷன்ல நாமினேட்டட் மெம்பர்ஸ், என்னால் நாமினேட்டட் மெம்பர்ஸ் அமல்தாஸா இருந்தாலும் சரி, கஜேந்திரனா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு அதுல உண்மைத்தன்மை உங்களுக்கே தெரியும். எவ்வளவுமே வந்து எத்தனை ஒரு விஷயத்தையும் ஆர்டிபிஷியலா உண்மை பண்ணாலும் அந்த டைமுக்கு வந்து அது ஒரு ஒரு இது அந்த வைப்ரேஷன்லாம் காமிக்கும், பின்ன காமிக்காது. அது எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இல்லை. ஏதோ ஒரு இதில் சொல்லியாச்சு இல்லை, நான் வந்து இந்தியா லெவலில் ஒரு கோஆர்டினேட்டர், தமிழ்நாடு NXCC பிரசிடென்ட், சும்மா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 2 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, ஏன் அவருக்கு எல்லாம் கோஆர்டினேட்டர்? அது என்னாவது இருக்கு, டேலண்ட் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி அது நல்ல டேலண்டா இருக்கலாம், இல்லாட்டி கெட்ட டேலண்டா இருக்கலாம். ஏதோ ஒரு டேலண்ட் அந்த டேலண்ட் இருக்கும். ஆனா அந்த கோழத்தனமான டேலண்ட் அல்ல. என்னவா இருந்தாலும் போல்டா இருப்பேன், என்ன விஷயமா இருந்தாலும் போல்டா இருப்பேன். சொல்லியாச்சுன்னு சொல்லுவேன். இல்லாட்டி உங்களை கூட்டோட நான் வந்துட்டு ஷோகோஸ் நோட்டீஸ் கொடுப்பேன். அந்த வேற கான்செப்ட்ல இருந்தேன் நான். பார்லிமெண்ட் எலெக்ஷன் அது இது அதுக்குன்னு தனி பட்ஜெட்டர் இருக்கு. ஆனா அதெல்லாம் வச்சுட்டு நான் உங்களை கூட்டோட ஏன் வந்து ஷோகஸ் நோட்டீஸ் கொடுத்தேன்? நான் உங்களை மானிட்டர் பண்ணிட்டு இருந்தேன். டிசம்பர் 18, 2022 ஒரு ஓட்டமுக்கால், அந்த பழைய காலத்து காசு அதுகிட்ட ஒர்க் பண்றதுக்கு கூட நீங்க டேலண்ட் கிடையாது. உங்கள்கிட்ட அவுட்புட்டே இல்லை. யாருக்கு பார்த்துட்டேன், ஒரு மனுஷன் அதுல அவுட்புட் இல்லை. நீங்க போய் நீங்க ஏதோ அசோசியேஷன் பண்ணுங்க, அதெல்லாம் உங்க விஷயம். ஒண்ணுமே உங்களால் பண்ண முடியாது. அது உங்க லீடர், உங்கள்ட்ட அட்வைசர் இருக்கிறவரை உங்க அட்வைசர் அங்க போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவரு மேலேயே ஒரு 10-20 கேஸ் டிசிப்ளினரி, எக்ஸ் சர்வீஸ் மேனை டிஸ்டர்ப் பண்ணுறது, இப்படி எல்லாம். எங்க போய் அப்படி ஏதாவது ஒண்ணு காமிங்க என் மேல. நீங்க அந்த கஜேந்திரன் சொல்லியாச்சு இல்ல, தீபா மேடம் வந்து பின்னால வந்து பணம் வாங்கி போச்சு. 3-4 பேர் சொன்னாங்க எங்கிட்ட. அந்த 3-4 பேர்ல எங்கேயுமே மிஸ் ஆக மாட்டாங்க, எல்லாம் ஒரு லைன்ல. யார் பணம் வாங்கியாச்சு சொல்லியாச்சு, எங்க இருந்து வாங்கியாச்சு, இதெல்லாம் எங்கேயுமே போகாது.
எல்லாமே சேஃப்டியா லோக்கல்ல இருக்கு. எல்லாமே வரும் டைமுக்கு. என்ன ரொம்ப பிஸி யூனிக் எக்ஸ்பர்ட்னால. அதனால இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். நான் நம்புகிறேன் இந்த மாதிரி டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனுக்கு அவர் பிரசிடெண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த ஸ்டாஃப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேஸ் நீங்கள் ஃபைல் பண்ணுவீங்கன்னு. இந்த கேஸ் ஃபைல் பண்ணால் நீங்களும் தான் நாங்கள் வருவீங்க. வக்கீல் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குதா? என்கிட்ட இருக்கல வக்கீல். ஏன் நானே வருவேனே கோர்ட் போட்டுக்கிட்டு. கோர்ட்டில் உங்ககிட்ட வாதாடுறதுக்கு வக்கீல்லாம் வேண்டாம். சும்மா அந்த வக்கீல் இனிஷியல் படிக்கிற பசங்களே போதும். ஓகேவா? அவ்வளோதான் தேவை உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ நான் டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் பற்றி பேசுனது நிறைய இந்த ஃபேன்ஸ் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஃபீல் பண்ணுறாங்க. எத்தனையோ ஃபேன்ஸு கூப்பிட்டு அழுதுருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும். அவங்ககிட்ட எல்லாம் ஒரு வேண்டுதல், யாருமே எமோஷனல் ஆகிட்டு வேற வல்கர் வேர்டெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். அவங்க பாட்டில் சொல்லிக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளால் என்ன வெல்ஃபேர் பண்ண முடியுமோ நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் நிறைய பண்ண போகிறேன். பண்ண முடியுமோ நம்ம பண்ணுவோம். அதனால ஏதோ கோபத்தில் நீங்களும் அந்த மாதிரி எல்லாம் வல்கர் வேர்டெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷனில் இருக்கும்போது அது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்க எல்லாம் டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷனில் இருக்கும்போது இப்படியெல்லாம் யாருமே பேசல. அப்போது வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பேசுகிறாங்க. அப்போ டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷனில் இருக்கும்போது ஒரு குவாலிட்டி இருக்குது. அந்த குவாலிட்டியை நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம். வணக்கம். அனைத்து முன்னாள் அனைத்து அனைத்து முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை ராணுவ வீரர்கள்